இந்த விழா வந்து என்னுடைய குடும்ப விழா மாதிரி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எங்களுடைய இயக்குனர்கள், நாங்கள் பயங்கரமாக கொண்டாடுற இயக்குனர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தனா எனக்கு பயங்கர பெருமிதமாக இருக்குது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் தொடர்ந்து முற்போக்கான கருத்துக்களை, இந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு தேவையான படைப்புகளை கொடுக்கக்கூடிய படைப்பாளிகளை பாராட்டுவதே தன்னுடைய பெரும் கடமையாக வைத்திருக்கிறேங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட நிகழ்வில் இப்படிப்பட்ட பொறுப்பு வந்து நிச்சயமாக பெரிய சந்தோஷத்தை தான் கொடுக்குது. இப்போ 2022, 23, 24 இந்த 3 விழாவிற்கும் விருது கொடுக்க போகிறோம். இப்போ எனக்கு வந்து ஜென்ரலாக எனக்குன்னு இல்லை, அநேகமாக நம்ம எல்லாத்துக்குமே சின்ன வயசுலேருந்து வந்து நடிகர்களோட படம் தான் பெரும்பாலும் பிடிக்கும். ரஜினி சார் படம், கமல் சார் படம், விஜயகாந்த் சார் படம் இப்படி பார்த்து தான் வளர்ந்துருப்போம் சின்ன வயசில். ஒரு கட்டத்தில் நமக்கு ஏதோ கொஞ்சம் அறிவு முதிர்ச்சி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம நம்பும் பொழுது இயக்குநர்களோட படத்தை பார்க்குறதுக்கு மெதுவாக தொடர்றோம். நான்லாம் அப்படி தான் ஆரம்பித்தேன். சின்ன வயசில் வந்து ரஜினி பிடிக்கும், அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து கமல் சார் பிடிச்சி, அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இயக்குநர்களுடைய படங்கள் தான் அப்படி. அதுலேயும் பர்டிகுலராக எந்த மாதிரியான இயக்குநர்கள் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை எந்த மாதிரியான இயக்குநர்கள் இந்த சமூகத்துக்கு தேவை அப்படிங்கிறது ரொம்ப மெல்ல மெல்ல நமக்கு புரிய ஆரம்பிக்குது. நான் சமீபமாக பார்த்து பயங்கரமாக வியந்த படம் வந்து லப்பர் பந்து. எல்லா இயக்குநர்களோட படமே ரொம்ப பிடிக்கும். அதில் லப்பர் பந்து இயக்குனர் வந்து ரொம்ப அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு படம். ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி சின்ன வயசில் அவருக்கும் அநேகமாக அவரும் பயங்கரமாக விஜயகாந்த் ஃபேனுங்கிறது பல இடங்களில் சொல்லியிருக்காரு. ஒரு விஜயகாந்த் ஃபேனாக இருந்து இந்த சமூகத்தின் தேவைக்காக எடுக்கப்படுற ஒரு படத்தில் அந்த விஜயகாந்தை கமர்ஷியலாக எப்படி பொருத்தணுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அதை பிரமாதமாக எழுதி மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுத்து அதை எல்லா விதத்துலையும் சமூகத்தின் தேவைக்காகவும் அதே மாதிரியே வணிக ரீதியாகவும் பெரிய வெற்றியடைய வச்சு இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துல அவர் இருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா தொடர்ந்து அவர் மாதிரி இயக்குநர்கள்ட்டேருந்து நிச்சயமாக நல்ல படைப்புகள் தான் வரும் அப்படிங்கிறதுல நமக்கு துளி கூட மாற்றுக்கிறது கிடையாது. பயங்கரமான எதிர்ப்புகள் இருக்குது இதனால். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் இப்படி தான் இதை தான் எடுப்பேன், இங்கே தான் நிற்பேன் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கார். அவருக்கு பெரிய நன்றிகள். அதே மாதிரி பார்க்கிங் டைரக்டர், குடும்ப சூழலுக்குள்ளே இருக்கிற சிக்கல், அவருக்கு உள்ளே வந்து இப்போ வண்டி விடும்போது பார்க்கிங் இடம் இல்லை, கார் ஓட்டுறது பெரிய ட்ரபிளாக தான் இருந்துச்சு. அப்போ சின்ன ஒரு கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய சில இடங்களில் இது எவ்வளோ பெரிய சிக்கலை உண்டு பண்ணுது, உளவியலாக என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் நம்ம எதிர்கொள்கிறோம், அதில் நம்ம வந்து எங்கே விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குங்கிறத ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அவருக்கும் நன்றி. அப்புறம் விட்னஸ் இயக்குனர், இந்த துப்புரவு தொழிலாளர்கள் படக்கூடிய பாட்டை எளிமையான மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தானாக்காரன் இயக்குனர் திரு தமிழரசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்படிப்பட்ட விழாவிற்கு வந்திருக்கும் அவர்களையும், இந்த விழாவுக்கு சிறப்பிக்க வந்திருக்கும் ரசிகர்கள் மற்றும் திரைத்துறை கலைஞர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் உங்கள் எல்லாத்தையும் வருக வருக என்று விழாக்குழு சார்பாக வரவேற்கிறேன். நன்றி. நாங்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் வெளிவருகின்ற படங்களில் 3 மிகச்சிறந்த படங்களை தேர்ந்தெடுத்து விருது வழங்கி கொண்டிருக்கிறோம். சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் 200லேருந்து 250 படங்கள், எப்படி 225 என்று ஆவரேஜாக வச்சுக்கொள்ளலாம், அத்தனை படங்கள் வெளிவருகின்றன. வெளிவருகின்ற படங்களில் நல்ல படங்கள் நிறைய இருக்கின்றன. ஒரு கணிசமான எண்ணிக்கையில் நல்ல படங்கள் இருக்கின்றன. அதிலே சிறந்த படங்களாக நாங்கள் முதல்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதில் மிகச்சிறந்த படங்களாக விருது கொடுக்குறோம். ஏன்னா நாங்கள் இந்த திரைப்பட விருது விழாவிற்காக பல பேரை சந்தித்த பொழுது, நீங்கள் இந்த படத்தை செலக்ட் பண்ணீங்க, நீங்கள் இந்த படத்தை செலக்ட் பண்ணலை அப்படின்லாம் கேட்டாங்க. தாமு ஏகாசாவை பொறுத்த மட்டிலும் அதை நாங்கள் மெயினாக பார்ப்பது கதைக்கரு, அந்த கதைக்களம். ஏன்னா இது யாரை பற்றிய படம். இந்த திரைப்படங்கள் ஏன்னா இப்போ திரைப்படங்கள் வந்து மக்களோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிடுச்சு. அதுவும் தமிழர்களை பற்றும் உள்ள தெரியும், நம்மளால் பிரிக்கவே முடியாத விஷயமாக திரைப்படம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை ஒரு மிக வலிமையான ஊடகமாக இருக்கிற திரைப்படங்களை எடுக்கின்ற தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அந்த திரைக்குழுவுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது.
சமூக பொறுப்பு இருக்கு. எப்படிப்பட்ட படங்களை நாம் தயாரிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய சவால்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கின்றன. இருந்தாலும் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு நல்ல படங்களை தயாரிக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்புணர்வும் இருக்கு. எனவே நாங்கள் அந்த எந்த கதை கருவாக இருக்கிறது, இது யாரை பற்றி பேசியிருக்கு, இதுவரைக்கும் ஏற்கனவே இதே மாதிரி படங்கள் வந்திருக்கின்றனவா, அப்படி இதே ஏற்கனவே வந்த ஒரு கதைக்களமாக இருந்தால் அதை எப்படி வித்தியாசமாக இவர்கள் காட்டுகிறார்கள் என்றெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அதன் பிறகு அதை எப்படி வழங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு திரைப்படத்தை அப்படியே ராவா எந்த படைப்பாக இருந்தாலும் உண்மையை அப்படியே நமக்கு சொன்னோன்னா நம்ம ரசிக்க முடியாது. அதில் ஒரு அழகியல் சேர்த்து மிக அழகான படமாக கொடுத்திருக்கிறார்களா என்று பார்த்து, ஏன்னா அப்படியே கொடுக்க முடியவில்லை என்றாலும் யதார்த்தத்தோட உண்மைக்கு மிக நெருக்கமாக யார் படம் எடுத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவதும் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக கடந்த பல ஆண்டுகளாக தாமியக்கசா விருதுகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 2022ஆம் ஆண்டுக்காக 3 படங்களை நாங்கள் தேர்வு செய்தோம். ஒன்று விட்னஸ், அடுத்தது கடைசி விவசாயி, மற்றொன்று டானாக்காரன். நான் முதலே சொன்ன மாதிரி விட்னஸ் திரைப்படத்துக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட கதைக்களம் ஒரு ஒரு மலக்குழியிலே விழுந்து ஒரு மரணம் நிகழ்ந்து விடுகிறது. அப்பொழுது அந்த நிகழ்த்தியவர்கள் இல்லை காரணமாக இருந்தவர்கள் மீது ஒரு அறச்சீற்றத்துடன் ஒரு தாய் போராடுகிறார். இது ஒரு புது களம். அதோடு ஒரு சாதாரண ஒரு துப்புரவு தொழிலாளி, அவரால் அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்த முடியுமா என்கின்ற பொழுது அவரோடு இணைந்து பல இயக்கங்கள் அமைப்புகள் சேர்ந்து போராடுகிறார்கள் என்று இந்த கதைக்களம் இருந்ததுனால அந்த திரைப்படத்தை நாங்கள் செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி தான் கடைசி விவசாயி. இதன் கதைக்களமும் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு கிராமத்துக்கு போய் அங்கு இருக்கிற ஒரு குலதெய்வத்தை கும்பிடும் பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நெருக்கடி. விவசாயம் என்பது கிட்டத்தட்ட அழிந்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக ஒரு விவசாயி தான் இருக்கிறார். அவருக்கும் பல சிக்கல்களுடன் சவால்களுடன் அவர் அந்த ஒரு மரக்கா நெல்லை தயாரிப்பதற்காக விவசாயம் செய்கிறார். ஆனால் அவருக்கு ஏற்படுகின்ற நெருக்கடி, அவர் ஒரு மிக மிக யதார்த்தமான மனிதன். அவருக்கு இந்த சிக்கல்கள்லாம் வரும் பொழுது அவர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு, கோர்ட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் அவர் எப்படி நடந்துக்கிறார், நான் முதலே சொன்ன மாதிரி இந்த யதார்த்தத்துக்கு மிக நெருக்கமான ஒரு வாழ்வியலை ரொம்ப அழகாக நமக்கு காட்டிய அந்த கடைசி விவசாயி படத்தை நாங்கள் செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி டானாக்காரன், அதிகார அத்துமீறல்கள், அதிகார வர்க்கம் என்பது எப்படிலாம் நடந்து கொள்வது, அவர்கள் உள்ளே இருக்கிற அந்த துறையிலே இருக்கட்டும் இல்லை மற்றவர்களிடம் ஒரு நமக்கெல்லாம் தெரியும், காவல்துறை பொதுவாகவே எல்லாரிடமும் அத்துமீறலுடன் தான் அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அவர்களுக்கான பயிற்சி முகாம்களையும் எப்படி அதிகாரம் மிக்கவர்கள் அந்த சாதாரண போலீஸ்காரங்களை எப்படி பண்ணுறாங்கங்கிறது தான் இந்த கதைக்களமாக இருந்தது. நான் விமர்சனத்தில் படித்தது தான், முரட்டு வெள்ளைக்காரனும் முட்டாள் அரசியல்வாதிக்கும் பிறந்த குழந்தை இந்த அதிகாரம். இந்த அரசு துறைகள் முரட்டு வெள்ளைக்காரனுக்கும் முட்டாள் அரசியல்வாதிக்கும் பிறந்த குழந்தை என்று சொல்கிறார்கள். அதனால்தான் ஒரு போலீஸ் துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறைகளிலும் அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு கீழே பணிபுரிபவர்கள் அடங்கி ஒடுங்கி போக வேண்டியிருக்கிறது. ஐயா என்று பேச வேண்டியிருக்கிறது. அவன் இவன் என்று ரொம்ப சாதாரணமாக பேசுவதெல்லாம் நம்ம சமூகத்தில் பார்க்கிறோம். அதை அப்படி ரத்தமும் சதையுமாக மிக அழகான வடிவத்தில் அந்த திரைப்படத்தை டானாக்காரனை தமிழவர்கள் நமக்கு கொடுத்தார். எனவே இந்த 3 திரைப்படங்களும் 2022க்கான விருதுகளை பெறுது. இந்த விருதுகள் மூலமாக இந்த திரைப்படங்களை பார்க்குற நமக்கு ஏதோ ஒரு சிறு சலனமாக ஏற்படுத்த வேண்டும். இந்த விட்னஸ் படத்தை பார்த்த பிறகு நாம் அந்த துப்புரவு பணியாளரை எப்படி பார்க்கிறோம், நமது பார்வையே மாறி இருக்கும் இல்லையா? இல்லை என்றால் அவர்களுடைய வேலைக்கு நம் மதிப்பு கொடுப்பதே இல்லை. இரவு முழுவதும் துப்புரவு பணியாளர்கள் நகரத்தை முழுவதும் சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம எப்போ பண்ணாலும் பார்க்கலாம்.
ஆனால் அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குதா, அவர்களுக்கான மரியாதையை கொடுக்குறோமா? ஆனால் ஒரு கலைப்படைப்பானது நமக்குள்ள ஒரு சலனத்தை ஏற்படுத்தி நமக்குள்ள ஒரு மேன்மையான குணத்தை உண்டு பண்ணுறது, அதுதான் இந்த கலைப்படைப்புகளின் வேலையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட படங்களுக்குத்தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் விருது கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று மகிழ்ச்சியுடன் கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு மாதிரி அமைதியாக போயிட்டுருக்கு. கைதட்டி கொண்டாடுற ஆட்கள் அந்த கேமராவுக்கு பின்னால் இருக்காங்க. ஆமாம், அதனால தான் கைதட்டலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆமாம், நல்ல வேலை இந்த படங்களை பற்றிய முன்னுரையெல்லாம் இவரே பேசிட்டார். நம்ம ஏற்கனவே பேசினேன், அவரே பேசிட்டார். அதனால் அந்த முன்னுரையெல்லாம் வரல. இந்த படம் வந்து இப்போ 2023 வெளியாகி எல்லாருமே ரொம்ப நல்லா திரும்பவும் பார்த்தாச்சு. அதை பற்றி பெருசாக வியாக்கணம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இங்கே பார்வையாளருக்கு ஒரு நினைவு கூறும் வகையில் தான் 2023 கூழாங்கல், நயன்தாரா விக்னேஷ் சிவன் தயாரிப்பு, PS வினோத்ராஜ் இயக்கிய, யுவன் சங்கர் ராஜா இசையில், ஜெயபார்த்திபன், விக்னேஷ் குமுளை 2 பேரும் கேமரா பண்ணியிருக்காங்க. சிவா வந்து கணேஷ் சிவா வந்து எடிட்டிங். இந்த படத்தோட டைரக்டர் வந்து கவிஞர், 2-3 கவிதை புத்தகங்கள், மிக நுட்பமாக எழுதக்கூடிய சிறுகதையாளர். அதே மாதிரி கேமராமேன் பார்த்திங்கன்னா விக்னேஷ் குமுளை வந்து ஒரு நாடக கலைஞர். இப்படி கலைஞர்கள் கூடி எடுத்த ஒரு முக்கியமான படம். ஆமாம், படத்தின் நாயகன் நான் சொன்னேன் இல்லையா, அது இயக்குனர் இல்லை, படத்தின் நாயகன் கருத்தடையான், அவர் தான் கவிஞர்னு சொன்னேன். அதே மாதிரி செல்லப்பாண்டி என்கிற அந்த சிறுவன் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த கூழாங்கல் படம் பார்த்தோன்னே அந்த செல்லப்பாண்டிங்கிற சிறுவனும் அந்த கருத்தடையான், நான் உண்மையிலே எனக்கு அவரை வந்து நான் நேரில் பார்த்ததில்லை. அவருடைய கவிதை தொகுப்புகள் நான் அறியப்பட்டிருக்கேன். அவர் உண்மையிலே ஒரு குடிகாரரை கூப்பிட்டு தான் அந்த படம் எடுத்துட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. வாய்ப்பே இல்லை. அது வந்து ஒரு நடிகர் இவ்வளோ தூரமாக அப்படிங்கிற மாதிரி இருந்த, உண்மையிலே ஒரு குடிகார மாதிரியே அவர் வந்து பண்ணியிருந்தார். அந்த படத்தோட ஓப்பனிங்கில் வர்ற அந்த குருவி கூடும் நாயகனின் நடையும் கதை சொல்கிறது, அந்த கதையின் குணம் சொல்கிறது, நிலம் சொல்கிறது, வாழ்வு சொல்கிறது. பஸ்ஸில் அந்த தண்ணி ஏற்றுற அந்த ஒரு பஸ்ஸு வந்து நிற்கும், அங்கே வந்து தண்ணி கூட ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் எலி பிடிக்கிற காட்சி வரும். இங்கேயே வந்து அந்த மண்ணில் வாழ்கிற மனிதனோட வலி நமக்கு கடத்தப்படுகிறது. ஒரு பஸ் வந்து நிற்கும், அந்த பஸ்ஸு நிற்கிறப்போ ஒரு டாப் ஷாட்டில் ஒரு பொண்ணு இறங்குவா. ரொம்ப அழகான ஒரு ஷாட்டு. அந்த ஒரு ஷாட் ஒரு படத்துக்கு நம்ம வியக்க வைக்கிற ஒரு ஷாட் போதும்னு நான் நினப்பேன். அந்த மாதிரி ஒரு ஷாட் வெறுமனே ஒரு இப்போ கிராமங்களில் நிற்கிறதுக்கெலாம் நிழல் கொடை அப்படிலாம் இருக்காது. ஒரு நான்ஸ்டாப் ஒரு கருவளை மரம் தான் இருக்கும், வெட்ட வழியாக இருக்கும், பஸ்ஸு நிற்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே பஸ்ஸு நிற்கும் அப்படிங்கிறது. ஆட்கள் நிற்கிற ஒரு தடம் மட்டும் இருக்கும். அப்படியாக பஸ்ஸு போகும்போது ஒரு பெண் இறங்குற ஒரு டாப் ஷாட்டு என்னை வந்து வியக்க வச்சுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி தாட்டியமாக இருந்த பொம்பளை, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி தாட்டியமாக இருந்த பொம்பளை இப்போ பாரு ஒடிச்சு அடுப்பில் வைக்கிறது மாதிரி இருக்கா என்கிற ஒரு வசனம் போதுமானதாக இருந்தது நாயகியோட வாழ்வை சொல்ல. மகனை அனுப்பி வச்சான், அம்மா இருக்காளா என்னான்னு போய் கூப்பிட்டு வாடான்னு சொல்லி அந்த ஊருக்கு அவுட்டரில் மகனை அனுப்பி வச்சான். இந்த கருத்தடையன் கேரக்டர் அனுப்பி வச்சான். அவன் போயிட்டு லேட் ஆயிடுச்சு. திரும்ப காண்டில் இருக்கிற சரக்கை குடித்தான் பாருங்க. இன்னும் வரலன்னு இருக்கிற சரக்கை அந்த குடிக்கிறது மாதிரி அந்த குடித்து இப்படி வச்சுட்டு அப்புறம் ஒரு வேகமான ஒரு நடை இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், சிவாஜி பண்ணியிருக்க முடியாது, விக்ரம் பண்ணியிருக்க முடியாது, கமல் பண்ணியிருக்க முடியாது. அந்த கடைசி சரக்கை அப்படி குடிச்சிட்டு அந்த காண்டு ஏற்றிட்டு, சரக்கடிக்கிறது பண்ணுறதே பெரிய இதாக இருக்கும். அதை காண்டு வேற போனவே நான் வரலை திட்டுறான், மனசுக்குள்ளே திட்டிட்டு இப்படி குடிச்சிட்டு அப்படி வச்சுட்டு வேகமாக நடையை கட்டுறான் பாருங்க. அந்த படம் பூரா நடையை ரசிக்கலாம், அப்படி ஒரு நடை அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே நமக்கு நிறையா இருக்கும். உள்ளே போய் அந்த வீட்டில் சண்டை, அவ்வளோ யதார்த்தம், அவ்வளோ ஒரு முரட்டு மனுஷன்.
அவன் பின்னாடி அது என்ன அன்புன்றே தெரியாது. ஏதோ ஒரு பத்திரிக்கையில் தவறாக எழுதியிருப்பாங்க, இது மகனுக்கும் அப்பனுக்குமான ஒரு கதைங்கிற மாதிரி. அதெல்லாம் கிடையாது, அது தவறாக எழுதியிருப்பாங்க. அந்த அப்பனுக்கும் அந்த மகனுக்குமான ஒரு அன்பு இருக்கும். அது ஒரு எழுதப்படாத சொல்லப்படாத அன்பு. அதை ஃபாலோ பண்ணுவான். சின்ன சின்ன காட்சி, இந்த படம் வந்து சின்ன சின்ன ஷாட்டுகளால் நிறைந்திருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு கண்ணாடி துண்டு இருக்கும், அதை அப்பே முதுகில் அடிப்பான். அந்த கண்ணாடி துண்டு அப்பே முதுகில் அடிப்பான், அதுக்கப்புறம் பாறையில் அடிப்பான். இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். நான் புரிஞ்சுக்கிறேன், இதை ஒரு குறியீடாக பார்க்குறேன். அப்பனோட மனசை சொல்கிறானா, இந்த சமூகத்தை சொல்கிறானா அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். பாறையில் நீண்ட நேரம் அந்த கண்ணாடி அந்த ஒளி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னு தொடர்ந்து இருக்கும். நீங்கள் அப்படியே கடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கோ கோலா எம்டி பாட்டில் ஒரு நாய் புரட்டும். அது கால்வா. நான் அங்கே புரிகிறேன், தண்ணி இல்லாத கால்வாய்க்கும் கொக்கோ கோலா பாட்டிலுக்கும் அவர் அந்த ஷாட்டை நகர்த்தல் மூலமாக ஒரு பெரிய தண்ணீர் அரசியல் அவர் சொல்கிறாரு அப்படின்னு தான் என்னால் புரிஞ்சுக்கிற முடியுது. அப்படி தான் தொடர்ந்து அப்படி அவர் வீடை நோக்கி ஒரு நாய் வந்து சேருது. நாய் வந்து சேரும்போது அது வீடு பக்கமாக வந்துடுறதாக, அது எப்படி அவரால் வந்து ஒரு நாயை வந்து இணைக்க முடியுது? ஒரு இடத்துல வீடு பக்கமாக வந்துடுச்சு, அந்த நாய் அந்த ஊருக்கு வெளில சுற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து அப்படியாக தொடர்ந்து அந்த எளிய ஒடிக்கிற ஒரு காட்சி உட்பட அந்த பையன் வந்து கூழாங்கல்ல வந்து வாயிலேருந்து வெளியே எடுத்து வைப்பான். அந்த அலமாரியில் மேலும் சில கற்கள் இருக்கும். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், தொடர்ந்து இந்த கதை நடந்துக்கிட்டே இருக்குது. போகிறான் வாரான், ஒரு கூழாங்கல்ல எடுத்துகிட்டு வரான். அப்போ வெறும் அந்த குடும்பத்தோட பிரச்சனை மட்டும் இல்லை, அந்த சமூகத்தோட பிரச்சனையாக அவங்க கையாண்டிருக்காங்க. உலகளவில் எண்ணற்ற விருதுகளை பெற்ற கூழாங்கல் திரைப்படத்திற்கு தாமே கசா திரைப்பட விருது 2023 வழங்குவதில் பெருமை கொள்கிறது. அடுத்து பார்க்கிங். சுதன் சுந்தரம், KS சினிஷ் தயாரிப்பு, ராஜ்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கம், ஜிஜி சன்னி ஒளிப்பதிவு, ஷாம்சி இசை, பிலோமின் ராஜ் எடிட்டிங், NK ராகுல் கலை இயக்கம், MS பாஸ்கர், ஹரிஷ் கல்யாண் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நடுத்தர குடும்பங்களின் வாழ்வின் ஓட்டம், இருவரும் மாற்றி மாற்றி வேகமாக வண்டியை ஓட்டி கொண்டு வந்து நிறுத்துவதும், வண்டியை நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் வாடகை காரில் போவதும், இப்படியாக கௌரவத்திற்காக மனிதன் எந்த எல்லைக்கும் போவான் என்பதை படம் சொல்கிறது. இது விழாவாரியாக பேசுவதற்கு நேரக்குறைவு, எனக்கு மிரட்டல்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. முதல்ல 15 நிமிஷம் போன வாரம் சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் நேற்று 10 நிமிஷம் பேசணுன்றாங்க, இப்போ வந்து 7 நிமிஷம் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் இருக்குது. அதனால தான் நான் ஷார்ட்டாக ஓடுறேன். ஏன் இந்த படத்தெல்லாம் இன்னும் எவ்வளோ பேசலாமே நீங்கள் நினைக்கக்கூடாது, அதுக்காகத்தான். எனவே கௌரவத்திற்காக மனிதன் எந்த எல்லைக்கும் போவான் என்பதை படம் சொல்கிறது. விட்டு கொடுக்காத வாழ்வு எத்தனை துயரத்தை நம் மீது வீசுகிறது என்பதை சொல்கிறது படம். இரு வீட்டார்களின் பார்க்கிங் பிரச்சனையாக மட்டும் இந்த கதையை நான் பார்க்கவில்லை. இது ஒட்டுமொத்த மனித சமூகம் எப்படி வாழ வேண்டும் என வகுப்பெடுக்கிறது படம். நல்ல மனிதர்கள் தான் எல்லாரும் நல்ல மனிதர்கள் தான். சூழல் தான் நம்மை பிரச்சனைக்குள் இழுத்து செல்கிறது. இங்கே தான் விட்டு கொடுத்தலும் அன்பும் மனிதனுக்கு தேவைப்படுகிறது என்பதை ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சொல்லியிருக்கிறார் இயக்குனர். 3 தேசிய விருதுகளையும் இன்ன பிற விருதுகளையும் பெற்றுள்ள இந்த பார்க்கிங் திரைப்படத்திற்கு தாம்பே கசா விருது வழங்குவது பெருமைப்படுகிறது. அடுத்து கழுவேத்தி மூர்க்கன். S. அம்பேத்குமார் தயாரிப்பு, சை கௌதமராஜ் இயக்கம், ஸ்ரீதர் ஒளிப்பதிவு, இமான் இசை, நாகூரான் ராமச்சந்திரன் எடிட்டிங், அருள்நீதி நடிப்பில் இந்த படம் வந்திருக்கிறது. சாதி நமக்கு சாமி மாதிரின்னு ஒரு வசனம் வரும். இன்னொரு இடத்துல ரொம்ப நாளாக மீசியை வளர்த்துக்கு தெரிகிறோம், அவ்வளோ சீக்கிரம் இறக்கி விட்டுற முடியாது என வசனங்கள் வரும்போது சாதி சுமப்போரின் நம்பிக்கை நமக்கு வெளிச்சமாகிறது. ஒரு இடத்துல அம்மா சொல்லுவா, மகனை இழந்த அந்த அம்மா சொல்லுவா, ஊரெல்லாம் சந்தேகப்பட்டிருக்கோம் யார் ஹீரோவை. அப்போ அவன் வந்து ஒரு இடத்துல சொல்லுவான், அம்மா அப்படின்னு சொல்லுவான். அவனே சொன்னாலும் நீயே சொன்னாலும் நம்ப மாட்டான்னு சொல்கிறது வேற. என் மகன் செத்தவனே சொன்னாலும் நம்பியிருக்க மாட்டேன், நீ கொன்னூர் பண்ணு. அப்படி இருக்கும் அந்த அன்பில் சாதி உப்புக்கல்லாய் கரைந்து போகத்தான் செய்கிறது. இது போன்ற படங்கள்லாம் பஞ்ச் டைலாக் பயங்கரமாக வரும். ஆனால்
இந்த படத்தில் பிரச்சார நெடி இல்லாத நுட்பமான வசனங்களை பார்க்க முடிகிறது. ஆமாம், அதே மாதிரி அந்த பூமியோட சாவுக்கு பெண் வட்டாட்சியர் மாலை போட்டதும் தப்படித்ததும் கண்ணீர் ததும்பிய காட்சி. வேலராமமூர்த்தி கதைகளில் படித்த பெருநாளி கருவக்காடு சிறிதர் ஒளிப்பதிவில் நம்மை பெருநாளிக்கு அழைத்து செல்கிறது. சாதியை தகர்க்க தாழ்த்தப்பட்டவர்கள் போராட்டம் மட்டுமே போதாது, ஆதிக்க சாதியினரின் மனச்சாட்சியும் பேச வேண்டும் என உறக்கச் சொன்ன கழுவேர்த்தி மூக்கன் திரைப்படத்திற்கு தாமியக்கசா சிறந்த படமாக விருதளிப்பதில் பெருமை கொள்கிறது. அத்தனை விருதாளர்களுக்கும், நான் பேசிய அப்படத்தின் விருதாளர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நண்பர்களே, முதல்ல சினிமாவை பற்றி முழுநீள வண்ண திரைப்படம், இந்த முழுநீள வண்ண திரைப்படங்களை பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் அளவுக்கு பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்ஸ் அளவுக்கு பேசுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ ரீல்ஸ் அளவுக்கு பேசுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ 3 படங்களுமே ரீல்ஸ் அளவுக்கு பேச வேண்டியது இருக்குது. ஆமாம், பொதுவாக இந்த படங்களுக்கு நம்ம ஏன் விருது கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளி எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே என்கிற ஒரு பெரும் முழக்கத்தோடு துவங்கிய அமைப்பு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம். இந்த கலை இலக்கியமாக மக்களுக்கே என்ற இடத்துல இந்த படங்கள் பயணிக்குதா அப்படின்னு? ஆமாம், பயணிக்குது. எப்படி பயணிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 50 ஆண்டு காலமாக ஒவ்வொரு 3 ஆண்டுக்கு ஒரு முறையும் நாங்கள் எங்களோட முழக்கத்தை மேம்படுத்திக்கிட்டே வருவோம். அந்த சமகாலத்தில் இருக்கிற அரசியல் சூழல், சமூக சூழலை ஒட்டி அந்த மாதிரி வருகிற பொழுது இந்த 3 ஆண்டு நாங்கள் வச்சிருக்கக்கூடிய முழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறுப்பின் குற்றம் வீழ்க, அன்பே அரமனை எழுக. இது எங்களுடைய முழக்கமாக இருக்கிறது. அப்போ இந்த முழக்கத்துக்கு இந்த படங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் ஒரு விருது படம் அப்படின்னா பயங்கரமாக போர் அடிக்கும், அது ரொம்ப ஸ்லோவாக போகும். அப்படிங்கிற சூழலை தாண்டி இன்றைக்கி விருதுக்குரிய படங்கள் ரொம்ப அருமையாக கொண்டாடக்கூடிய இடங்களில் கைதட்டி கொண்டாடக்கூடிய இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அருமையான விஷயம். அப்போ இன்றைக்கி இளைய சமூகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தமிழ் திரையுலகை நகட்டி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்காகவே இவர்களுக்கு திரும்ப ஒரு முறை பாராட்டுறோம் இந்த மேலே இருக்கிற எல்லாரையுமே உங்கள் சார்பாக. நண்பர்களே, லப்பர் பந்து உண்மையிலேயே ஒரு விஷயத்தை இவ்வளவு கொண்டாட்டமாக ஒரு அற்புதமாக சொல்ல முடியும் அப்படின்னா, ரப்பர் பந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். நம்ம ஒரு கிரிக்கெட் மையமாக வச்சுக்கிட்டு அந்த பின்னணியில் பேசக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குல்ல, ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அதாவது சாதி என்பதை ரொம்ப எளிதாக கடந்து விட முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அதில் மாமியார் மருமகளுடைய அந்த கதாபாத்திரங்களை ரொம்ப முக்கியமாக வடிவமைச்சிருப்பார். என்னாலே சாதி பிரச்சனை இருந்தாலும் அன்புக்கு முன்னாடி சாதி எதுவுமே இல்லை அப்படிங்கிற இடத்துல அந்த கருத்து முன் நிற்கும். ஒன்று. ரெண்டாவது, அடுத்த கட்டமாக போகிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த படம் எங்கே நுட்பமாக போய் சென்றடையுது, அதை யார்கிட்ட போய் சொல்லணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக அதை வச்சுருக்கிறாரு. எங்கே நம்ம தோழர்கள் சொன்ன மாதிரி ஒரு கமர்ஷியலான விஜயகாந்த ஒரு கருத்து சொல்லக்கூடிய இடத்துல எப்படி நிப்பாட்ட முடியுங்கிற அந்த தேர்வு இருக்குல்ல, அது ரொம்ப நுட்பமான விஷயம். உண்மையில் ஒரு வளர்ச்சிங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தை உள்வாங்கிக்கிட்டு சமகாலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வச்சு நம்ம என்ன சொல்ல போகிறோங்கிறதுல தான் அந்த இடம் நிற்கிது. அந்த இடத்துல இயக்குனர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. தமிழரசன் பச்சைமுத்து அவர்களுக்கு தாமேசா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த படமாக ஜமா. நாங்கள் திருவாரூரில் எங்களுடைய 8வது உலக திரைப்பட விழா நடந்துகிட்டு இருக்க பொழுது அந்த திரைப்பட விழாவில் திரையிடுவதற்கு ஜமா படத்தை நாங்கள் கேட்டிருந்தோம். ஏன்னா படம் வெளியான உடனே இப்போ படத்தை பார்க்குறப்ப இந்த படம் உலக திரைப்பட விழாவில் திரையிடக்கூடிய ஒரு தகுதியான படம் அப்படின்னு எங்கள் தோழர்களுக்கு பட்டுச்சு. அவர்கிட்ட கேட்டோம் நாங்கள். அதில் கடைசியாக சூழல் அமையாமல் போயிடுச்சு. அதாவது கலை என்ன செய்யும் அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக அவர் அதை சொல்லியிருப்பார். அதாவது ஒரு கூத்துக்கலையை வேடிக்கை பார்க்க போகக்கூடிய ஆட்கள் அவனை கலைஞராக மாறிடுறான். கலைஞராக மாறின பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே அதிகாரப்படுத்துறதுல ஒரு சுகம் இருக்கும், அடிமையாக வாழ்கிறதுல ஒரு சுகம் இருக்கும். ரெண்டையும் உடச்சிக்கிட்டு வர்றது இருக்குல்ல, அது போராட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த போராட்டத்தோட நாயகனாக அந்த படத்தோட நாயகன் இருப்பார். அந்த படத்தோட நாயகனாக இயக்குனர் பாரி அளவாளன் இருக்கார். அவர் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்து வாழை படம். பொதுவாக மாரி செல்வராஜனுடைய எல்லா படங்களுமே பொது சமூகத்தில் ஒரு சமநிலைப்படுத்துகிற இடத்த பேசிக்கிட்டே இருக்கும். வாழை படத்தில் கூடுதலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பீரியாடிக் ஃபிலிமாக இருந்தால் கூட அந்த காலத்தில் நடக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல. உதாரணமாக பல படங்களில் சமூகத்துக்கு மக்களுக்காக பேசுகிறோம், சாதிக்கு எதிராக பேசுகிறோம், இல்லை மத வன்முறைக்கு எதிராக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அந்த பிரச்சனைக்காக யார் அந்த காலத்தில் போராடினாங்களோ அவங்களெல்லாம் ஈஸியாக மறந்துடுவாங்க.
அவங்களுக்கு பதில் ஒரு என்ஜிஓ வச்சுருவாங்க. ஒரு லயன்ஸ் கிளப்பு இல்லை என்ஜிஓ இந்த மாதிரி அமைப்பு வந்து நின்றான். ஆனால் வாழை படத்தில் உண்மையில அந்த மக்களுக்காக நின்று கை கொடுத்தவங்க யார் அப்படிங்கிற ஒரு இடதுசாரி தோழர்களை முன்னிறுத்திய விஷயம் இருக்குல்ல, அந்த தைரியம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். படங்களில் வந்து வரலாறை, அதாவது ஒரு படத்தை வந்து ஒரு படத்தை கருத்தை நம்ம சொல்கிற பொழுது அந்த கருத்தை இப்போ நம்ம புனைவாக இருந்தாலும் கூட அந்த புனைவுக்குள் எந்த அளவுக்கு உண்மையை வைக்கிறோம், அதே மாதிரி அந்த உண்மையை மெய்யாக்குவதற்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பில்டப் கொடுக்குறோன்ற விஷயம் இருக்குல்ல, அந்த இடத்துல மிக சரியான இடத்தை வந்து மாரி செல்வராஜ் அந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து அந்த காட்சி அமைப்புகள் மற்ற எல்லா இடங்களுமே வந்து ஒரு விருதுக்கான படத்தை தாண்டி கொண்டாடக்கூடிய மனநிலையை உருவாக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அதாவது ஒரு விஷயத்தை கொண்டாடிக்கிட்டே அதுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைகளை அணுகிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு உலக அளவில் போராட்ட களங்களே கொண்டாட்டமான களங்களாக மாறி இருக்குது. ஒரு இப்போ மெரினாவில் போராட்டம் நடக்குதா, நம்ம கொண்டாட்டமாக அந்த போராட்டத்தை பண்ணுறோம். அதேமாதிரி வந்து சிரியாவில் போராட்டம் நடக்குதா, கொண்டாட்டமாக அந்த போராட்டத்தை பண்ணுறோம். அந்த மாதிரியாக ஒரு போராட்ட விஷயத்தையே கொண்டாட்டமாக பண்ணக்கூடிய திரைப்படங்களாக இந்த காலத்தில் இப்போ படங்கள் வந்திருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில் தோழர் மாரி செல்வராஜ் அவர்களையும் தாமேக பாராட்டுகிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு இந்த 3 ஆண்டுகளில் ஒரு 900 படங்கள் வந்திருக்கு. இந்த 900 படங்களில் 33 படங்களில் தேர்வு பண்ணி, அந்த 33 படங்களில் இந்த 9 படங்களை தேர்வு பண்ணியிருக்கிறோம். இதற்காக உழைத்த அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய மாநில மையத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய படைப்பாளிகள் வந்து பல விருதுகளை பல மேடைகளில் வாங்கியிருப்பாங்க. இருந்தாலும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தோட இந்த விருது அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான விருதாக தான் நாங்கள் பார்க்குறோம். குறிப்பாக இந்த விருது செய்யறதுக்கான பணமே வந்து நாங்கள் ஒவ்வொரு மக்கள்கிட்ட போய் வசூல் பண்ணி அதிலிருந்து தான் நாங்கள் இந்த விருதை உருவாக்கணும். எங்களோட ஸ்லோகனே இங்கே பார்த்தீங்கன்னா, வெறுப்பின் கொற்றம் வீழ்க, அன்பே அரமனை எழுக. இந்த வார்த்தையை தான் நாங்கள் வந்து அந்த விருதோட ஒரு முக்கியமான வடிவமைப்பு கொடுத்துருப்போம். அதை வந்து அந்த கலைஞர்கள் வந்து ரொம்ப நுணுக்கமாக, இது வந்து ஒரு உலோகத்தால் செய்த விருது கிடையாது, ஒரு மரத்தால் செய்த விருது, கையால் செய்த விருது. அந்த கார்விங்கே வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விருதுக்காக பல மெனக்கெடல் செய்தது வந்து தோழர் சரத் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த விருதை கையில் வாங்குற வரைக்கும் அவர் அவ்வளோ பதட்டமாக இருந்தார். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாகவும் டீட்டெயிலாகவும் அதை பண்ணியிருக்காரு. அதனால் இப்படி ஒரு விருதை உருவாக்கி மக்களுக்கான இந்த அற்புதமான படைப்புகளை கொடுத்த மக்கள் கலைஞர்களுக்கு தாமுஏகாசா இந்த விருதை கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ வந்து சமீபத்திய இப்போ மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது. மண்டலம் 5-6-8க்கு நடந்த ஊதியதும் நிரந்தர பணியாளர்களுக்கான மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. மக்கள் தோழர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இன்னமும் அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து இப்போ தான் ஒரு அட்டென்ஷன் ஆணுச்சு இந்த போராட்டம் தான். ஆனால் அவங்க தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்காங்க. நம்மளுக்கு தெரிய வந்தது ஒரு மீடியா தான் பெருசாக பேசப்பட்டது இப்போ எனக்கு தெரிஞ்சு தான். ஏன்னா இதோட தொடர்ச்சி என்னென்னா, நம்ம சென்னையில் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பழனி மாதிரி ஒரு பயங்கர பின்தங்கிய இது, சேலம், இப்போ 2015 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தமிழ்நாட்டில் நடந்த சென்னையில் அது வந்து நேஷ்னல் மீடியாவும் சரி, இங்கே இருக்கிற மீடியாவும் சரி, பயங்கரமாக சென்னையில் மனிதநேயம் பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த மனிதநேயம் ஏன் இருந்துச்சுன்னா, இவங்களுக்கு வந்து ஒப்பந்த இதுலேருந்து நிரந்தர பணியாளர் ஆக்குவோன்னு சொல்லி பழனி, புதுக்கோட்டை, சேலம் இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் வந்து அவங்க தான் சென்னையை வந்து உங்களை பாதுகாத்தது நம்மளே. ஸோ வந்து அவங்க தான், அதுவும் அவங்கள வந்து சும்மா பஸ்ஸில் இதெல்லாம் கூப்பிட்டு வரல, அதே வண்டியில் நிற்க வச்சு தான் கூப்பிட்டு வந்தாங்க. 8 மணி நேரம் 9 மணி நேரம் பயணம். அந்த மலையிலேயும் அவங்க வந்து தங்கினதெல்லாம் இங்கே ஒரு சின்ன கூடாரம் இந்த மாதிரி தான் தங்கினாங்க மண்டபத்தில். ஸோ அவங்க இன்னமும் பழனி இந்த மாதிரி பழனினே சேலம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் இன்னமும் நிரந்தர பணிக்காக இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. நாங்கள் விட்னஸ் இதுக்காக நான் ஒரு 3 வருஷம் எடுத்துக்கிட்டப்ப 2018 இங்கே தெரியாது, இதோட மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. ரிப்பன் பில்டிங்க்கு வெளியில் அவங்கள வர விடாமல் தடுத்து அவ்வளோ உள்ளிருப்பு போராட்டம் நடந்துச்சு. அதே இதில் மெட்ரோவும் நடந்துச்சு. ஸோ வந்து அவங்க வந்து 24 மணி நேரத்தில் அவங்க ஃபுல்லாக குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காக உழைச்சிட்டு இருக்கவங்க. அவங்களோட பணிக்காகவும் அவங்க போராட வேண்டியதாக சூழ்நிலையில் தான் இன்னமும் இருக்கும். ஸோ வந்து நம்ம
என்ன மாதிரி ஒரு சமுதாயத்தில் இன்னமும் வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கோம். அது இன்னமும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. நன்றி வணக்கம். கடைசி விவசாயி எனக்கு ரொம்ப பர்சனலி என்னத்துக்கு சினிமாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு காட்டின படம். எனக்கு ஒரு இனிஷியல் மாதிரி கடைசி விவசாயி. ஸோ எதையோ தேடி அலைஞ்சிட்டு இருந்த எனக்கு ஆக்சுவலி ஒரு சரியான டைரெக்ஷன் கொடுத்தது கடைசி விவசாயி தான். ஸோ அதை தொடர்ந்து கண்டிப்பாக என்ன சொல்ல வந்திருக்கேன், எதுக்காக இங்கே இருக்கேன்றது திருப்பி ஒரு நினைவூட்டலாகவும் இந்த மாதிரி விருதுகளோ அங்கீகாரங்களோ கிடைக்க அக்னாலேஜிங்காக இருக்குது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. இந்த நிகழ்ச்சியை துவத்து கொண்டிருக்கிற தாமசாவோட இளத்தட்டல் தொப்பி போட்டு அழகாக பேசிக்கொண்டிருக்கும் அண்ணன் பிரகதீசன் அவர்களுக்கும் அது நன்றி. முதல்ல தாமேசாவோடக்கு எனக்கு 5வது மேடையோ 6வது மேடையோ இந்த படம் வந்ததுலேருந்து என்னை எல்லா மேடையிலையும் தாமேசா ஏற்றிட்டாங்க. தாமேசாவுக்கு எனக்கு ஒரு பெரிய தொடர்பு என்னென்னா, நான் முதல் சினிமா இயக்குனரை ராமேஸ்வரத்தில் வச்சு தாமேசா மேடல் தான் நான் பார்த்தேன். அப்போ நான் 7வது படிச்சுட்டு இருந்தேன். நான் முதல் சந்தித்தது தாமேசா மேடையில் தான் ஒரு இயக்குனரை சந்தித்தேன். இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி பிரமுகராக இருக்கார் அவர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எத்தனை மேடையில் போய் விருது வாங்கினாலும் மக்கள் கையிலேருந்து தாமேசா கொடுக்குற இந்த விருது எங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த விருதாக நினைக்கிறோம். எப்போதுமே மக்களுக்காக மக்கள் போராட்டத்தில் களத்தில் நிற்கிற நீங்கள் கொடுக்குற விருது தான் எங்களுக்கு பெரிய விருது. உங்கள் படம் நல்ல படம், மக்களுக்கான படம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கும்போது அதை பெரிய விருதாகவும் அங்கீகாரமாகவும் எப்போதும் இங்கே இருக்கிற எல்லா தலைவர்களும் நாங்கள் நினைப்போம். எங்கே வர முடியாமல் போயிடுமோங்கிற ஒரு பதட்டம் மட்டும் இருந்துச்சு. இந்த விருதை வாங்கினதுக்கும் உங்களோட கலந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. அந்த படம் எனக்கு ரொம்ப பெரிய வலி நிறைந்த ஒரு படம். ஏன்னா அது இந்த கரும்பு மிஷினுக்குள்ளே மாட்டிட்டு வெளியில் வந்த மாதிரி சென்சார் போர்டில் ஒரு 5.5 மணி நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஒரு 125 கட்டோட வெளியில் வந்த படம் அது. ஆனால் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அதை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு அறிவாளிகள் நிறைந்த ஒரு கூட்டம் எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விருதுக்காக முதல்ல தலைவலிக்கு நான் கேட்கிறேன். சாதியம் சார்ந்த இந்த நம்மளுடைய சமூகத்தில் எது தீர்வாக இருக்குமோ அதை நோக்கி ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் மிக்ஸில் தான் நான் அந்த படத்தை கொடுத்தேன். இந்த விருதை கொடுத்த அனைவருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இந்த விருது வாங்கிக்கும் போது. ஏன்னா எத்தனை விருதுகள் வாங்கினாலும் இந்த முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்திலேருந்து வாங்குறது ஒரு ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எழுத்து அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதமாக பார்க்குறேன். அது பத்திரிகையாக இருக்கட்டும், இல்லை ஒரு புத்தகம், திரைக்கதை எதுவாக இருக்கட்டும், அந்த எழுத்தோட பவர் தான், அது கொடுத்த அங்கீகாரம் தான் எங்களையுமே இந்த இடத்துக்கு வர வச்சுருக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்ககிட்டேருந்து அந்த விருது வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இன்னும் இதை இந்த இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பும் இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இந்த விருது வாங்கிக்கிடும் போது இருக்க சந்தோஷத்தை விட மேடம் சொன்னாங்க, இந்த விருது உருவானதை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதை கேட்கும்போது இன்னும் மக்கள்கிட்டேருந்து அது கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. இந்த படத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணோட ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விருது வாங்கின மற்ற எங்களுடைய சக இயக்குநர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மேடையில் நிற்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க அவங்களோட சினிமா ஆர்வம் எங்கே தொடங்குனது அப்படின்னா, பல பேர் இந்த தேட்டரில் போய் இவரோட படம் பார்த்தேன், அப்படி தொடங்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் நம்புறது என்னென்னா, என்னுடைய இந்த சினிமா ஆர்வம் எங்கே தொடங்குச்சுன்னா, நான் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த மாதிரி பல எழுத்தாளர்கள் சங்கத்திலேருந்து இந்த மேடையில் இதே மாதிரி ஒரு மேடையில் மைக்கு பிடிச்சி பேச்சு போட்டியில் நான் பேச ஆரம்பிச்சிலேருந்து தான் துவங்குச்சுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கதைக்கும் மூலமாக இருக்கிறது ஒரு பெரிய நடிகர்களோ பெரிய கேமராவோ பயங்கரமான டெக்னீஷியனோ கிடையாது, எழுத்து தான். நீங்கள் பேனா பிடிச்சி எழுதுறது தான் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு கூட்டமும் இந்த மாதிரி அறிவாளிகளும் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்து இந்த மேடையில் எடுத்துன்னு நிற்க வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் நின்று விருது வாங்குறதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு முக்கியமான காரணமாக நான் உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக என்னுடைய திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நமக்கு இந்த புத்தகம் படிக்கிறதுலையும் இந்த கதை எழுதுறதுலையும் மிகப்பெரிய ஆர்வத்தை உண்டு பண்ணது அங்கே இருந்த எழுத்தாளர்கள் சங்கங்களும் அவங்க வச்ச பேச்சு போட்டிகளும் அவங்க வச்ச கட்டுரை போட்டிகளும் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. அப்படி ஒன்று தான் அந்த மண்ணின் கதையான
தெருக்கூத்து கலைஞர்களை பற்றி முக்கியமாக நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை கொடுத்துச்சு. ஏன்னா அந்த கலைஞர்களை சின்ன வயசுலேருந்து நம்ம பார்க்குறோம், பயங்கரமாக கொண்டாடி இருக்கோம். ஆனால் அப்படி ஒரு கலைஞர்களை பற்றி இங்கே பெருசாக நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியாமல் இருக்குது. ரொம்ப ஒரு யாரை பற்றி கேட்டாலும் தெருக்கூத்து என்னப்பா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே பார்க்க முடியாது, போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயத்த போர் அடிக்காமல் ஒரு படமாக கொடுக்கணுங்கிற ஒரு முயற்சி தான் இந்த ஜமாத் திரைப்படம். உங்களுக்கு பல பேர் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த விருது கொடுத்தது எவ்வளோக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கோ அதே மாதிரி இந்த மாதிரி திறமையான கலைஞர்கள் கூட வந்து மேடையை ஷேர் பண்ணிக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்காகவும் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விருது வந்து இன்னும் பல விஷயங்களை வந்து எப்படி எப்படி படங்கள் எழுதணுங்கிறத விட ஒழுங்காக எழுதணும், அது முற்போக்கு சிந்தனையோடு இருக்கணும், பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோடு இருக்கணுங்கிறத வந்து இந்த விருது வந்து ஞாபகப்படுத்துறதா இது பார்த்துக்கிறேன். திடீர்னு எதனா அப்படி வேறு எதனா அப்படி போகணுன்னு யோசிச்சுன்னா ஏதோ ஒரு படத்தை பார்த்து சூடு போட்டுக்கிறது அப்படி போகணுன்னு பார்த்தோன்னா இந்த விருதை திரும்பி பார்த்தோன்னா இல்லை அவங்க திரும்ப விருது கொடுக்கணும், அதுக்காகவாது ஒழுங்காக எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விருதை மிகப்பெரிய உந்துதலாக எடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு கமர்ஷியல் படமாக ப்ரொடியூசருக்கு காசு சம்பாதிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சி தான் ஆரம்பித்தேன். ஆனால் அது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் எனக்கு அவார்டு கொடுக்குற அளவுக்கு மரியாதையை கொடுக்கணும்னு நான் நினைக்கல. ஏன்னா இந்த ஒரு வருஷம் அதுக்கு காசாக்கும் நன்றி, லவர்பந்து படத்துக்கும் நன்றி. ஏன்னா ஒரு திரைப்படம் பணத்தை தாண்டி இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு அவ்வளோ மரியாதையும் அவ்வளோ நட்பையும் சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். அந்த நட்புங்கிறது வந்து சாதாரணது இல்லை. எப்போ வேணாலும் என் கூட நிற்பாங்க, நீ என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளோ நாள் தைரியமாக பேசலாம் அப்படிங்கிற அந்த நட்பையும் கொடுத்துருக்காங்க. இதே முடி நான் நெஞ்சுக்கு நீதிக்கு எழுதும்போதும் இதே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் வந்து என்னை பாராட்டினாங்க. அதில் கிடைச்ச ஒரு எக்ஸ்ட்ரா ஊக்கம் தான் நினைக்கிறேன். இந்த கமர்ஷியல் படத்துக்குள்ளே இதை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான தைரியமும் கூட. அடுத்த வாட்டியும் முயற்சி பண்ணுறேன் இதை காப்பாற்றிக்க. இங்கே வந்திருக்கிற மற்ற கலைஞர்களுக்கு ரொம்ப நன்றி. என்னைய அடிக்கடி ஞாபகப்படுத்தின சரத் அவர்களுக்கும் ஆதவன் தேஜன்யா சார் ரொம்ப நன்றி. நம்பர் மாற்றிட்ட நடுவில் அதுக்கப்புறமும் நடுவில் சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மேடையை நான் மிஸ் பண்ணாமல் இருந்ததுக்கு. மதன் சார், உங்கள் யதார்த்தமான நடிப்பு உங்களது மட்டும் இல்லை மேம், உங்களுடைய கடைசி விவசாயிலேருந்து உங்களை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய யதார்த்தமான நடிப்புக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். நிஜமே மேடைக்கு சொல்ல நடிக்கிறத தெரியாமல் நடிக்கிறது இருக்குல்ல, அருவியிலேருந்து ரொம்ப நன்றி. விரைவில் சந்திப்போம். வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இங்கே இருக்கும் படைப்பாளிகள் அனைவரையும் பார்க்கும் பொழுது மிக பெருமையாக உள்ளது. இந்த மேடை உங்களால் மிக மிக அழகாக தெரிகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நாம் எதை பேசணும்னு சொல்கிறோம், எப்படி பேசணும்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து சினிமா அப்படின்றது ஒரு வியாபாரம். ஆனால் அந்த வியாபாரத்தையும் செய்வோம். ஆனால் அதுலேயே நாங்கள் பேச வேண்டிய தைரியமாக பேசுவோம் அப்படின்னு துணிந்து பேசிய இளம் தலைமுறை இயக்குனர்கள் தான் இந்த மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. அப்போது எப்பவும் சொல்கிறது போல் உண்மையாகவுமே இந்த கலை, சினிமா என்கிற கலை உங்களுடைய கைகளில் பத்திரமாக இருக்கிறது என்ற ஒரு சந்தோஷத்துடன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய பங்களிப்பையும் அவ்வளோ ரசித்திருக்கிறேன். ஒவ்வொரு படத்திலும் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் அவ்வளவு எளிதாக அந்த கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்க முடியாது. அந்த வலிகளை உணர்ந்தால் தவிர, அந்த வலிகளை உணர்ந்தவர்களின் மனதிலிருந்து வருவதுதான் ரொம்ப ஆனஸ்டான ஒரு படைப்பாக வரும் அப்படின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இங்கே உட்கார்ந்திருக்கும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க, எனக்கு மிக பிடித்த கலைஞர்கள் இருக்காங்க, நான் மிகவும் ரசிக்கின்ற இயக்குனர்கள் இருக்காங்க. உங்களுடைய படைப்புகள் பார்க்கும் பொழுது இவ்வளவு நாள் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தது வீண் போகலை அப்படின்ற விஷயம் புரியுது. தாமுயே காசா உங்களை கௌரவிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி கொள்கிறது, பெருமைப்பட்டு கொள்கிறது. இதற்கு ஏதேனும் ஒரு விதத்தில் நமது எழுத்தாளர்களுடைய, நமது தோழர்களுடைய வேலைகள் உங்களுக்கு
உறுதுணையாக இருந்திருக்கும் அப்படின்றது உங்களுடைய பேச்சுக்களிலிருந்து பல இடத்தில் நீங்கள் பேசியிருக்கிறத வச்சு கேட்கும்போது தெரியுது. அதுதான் தேவையாக இருந்தது. அதுதான் எங்களுடைய பாதைக்கான ஒரு அர்த்தத்தை கற்பிக்கிறது. இன்னும் வீரியத்தோட இந்த பாதைக்கு முன்னுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளை செய்வதற்காக உங்களுடைய படைப்புகள் எங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்குது அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதில் வியாபார நோக்குடன் அப்படின்னு சொன்னார். அது வியாபார நோக்குடன் எடுத்ததாக எனக்கு தெரியல. அப்படி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி படங்கள் தான் எடுத்திருப்பீங்க. பட் நீங்கள் எடுத்திருக்கிற படம் ரொம்ப உன்னிப்பாக எதை நான் சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்திருக்கிறீர்கள். அதை நாங்கள் இங்கே கொண்டாடுவதற்காக இருக்கிறோம். இது ஒரு சிறிய அரங்கம்தான், ஆனால் இந்த அரங்கம் மிக முக்கியமான அரங்கம். நன்றி அனைவருக்கும், வாழ்த்துக்கள் அனைவருக்கும். எல்லாருமே சொன்னாங்க இந்த விருதை நாங்கள் எப்படி வழங்குறோன்னு சொல்லி. இந்த விருது மட்டுமல்ல, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் இலக்கியத்திற்காக தனியாக 18 விருதுகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுதோறும். அந்த விருதுகளும் எங்களுடைய அமைப்பின் மீது நம்பிக்கை வைத்து எங்கள் அமைப்பினுடைய பல முன்னோடிகள் நினைவார்த்தமாக 3 லட்சம் ரூபாய் எங்கள் அமைப்பின் மீது ஒவ்வொருவரும் டெபாசிட் செய்து அதிலிருந்து வரக்கூடிய வரவிலிருந்து தான் ஒவ்வொரு ஆண்டும் 18 விருதுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இலக்கியத்திற்கு. திரைப்படங்களை பொறுத்தவரையிலும் கூட நாங்கள் அவ்வாறான முன்பணம் எதுவும் பெற்றுக்கொள்வதில்லை. ஒவ்வொரு ஆண்டும் மக்களிடம் நேரடியாக நாங்கள் திரட்டுகிறோம். அந்த வகையில் கடவுளும் நாங்களும் ஒன்று. கடவுள் இருக்கிற இடத்திலேயே உண்டியல் வைத்து கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் உண்டியல் குலுக்கித்தான் இதை நாங்கள் செய்கிறோம். இந்த உண்டியல் என்பது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையும் மக்களுக்கான தொடர்பையும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனமாக இருக்கிறது. அந்த உண்டியல் குலுக்கிகளோடு நீங்கள் கைகுலுக்கியதில் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நண்பர்களே, இங்கே நம்முடைய திரைக்கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். சிலரால் வர முடியாமல் போயிருக்கிறது. ஆனால் அனைவருக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம், அதில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் கலைஞர்கள் பல்வேறு தளங்களிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு அமைப்பு என்ற முறையில் கலை இலக்கியவாதிகள் சுதந்திரமாக தங்களுடைய கலை செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த பாதுகாப்பு அரண் என்பது இந்திய நாட்டின் அரசியல் சாசனம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் என்கிற மிகப்பெரிய ஆயுதத்தை உயர்த்தி பிடித்து மக்களின் சார்பில் நின்று சுதந்திரமாக பேசுவதற்கு உரிய ஒரு சூழலை, ஒரு சமூக சூழ் அமைவை பாதுகாப்பது என்பதுதான் தாமுயகாசா என்கிற அமைப்பு செய்து கொண்டிருக்கின்ற வேலை. இந்த வேலையை எந்த ஒரு காலத்திலும் கடந்த 50 ஆண்டு காலத்தில் அது தோன்றிய காலத்திலிருந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும், பலருக்கும் நினைவூட்ட விரும்புகின்றேன். தாமுயகாசா தொடங்கப்பட்டதே நாட்டில் எழுத்துரிமை, பேச்சுரிமை, கூட்டம் கூடும் உரிமை, சங்கம் சேரும் உரிமை அனைத்தும் முடக்கப்பட்ட அவசர நிலை காலத்தில்தான் தாமுயகாசா இந்த உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக உருவான ஒரு அமைப்பு. அன்றைக்காவது அறிவிக்கப்பட்ட ஒரு அவசர நிலை இருந்தது, விலக்கிக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. இப்போது அறிவிக்கலாமலேயே, எந்த ஒரு முறையான அறிவிப்பும் பிரகடனமும் செய்யாமலேயே நாம் இதை பேசினால் யார் தியேட்டரிலே கலாட்டா செய்வார்கள், நாம் இதை செய்தால் யார் கேமராவை தூக்கி போட்டு உடைப்பார்கள், அல்லது இதை பேசினால் யார் இந்த புத்தகத்தை கொளுத்துவார்கள், இந்த கேரக்டரில் நடித்தா, இந்த கேரக்டருக்கு பின்னாடி இருக்கிற கேலண்டரில் யார் படத்தை வச்சா, இப்படியெல்லாம் குறியீடுகளை நாங்கள் டீகோடு பண்ணுகிறோம் என்ற பெயரில், அல்லது எங்களுடைய நம்பிக்கைகள் புண்படுத்தப்பட்டு விட்டன என்ற பெயரில் யாரும் எதையும் சுதந்திரமாக பேசிவிட முடியாமல் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே சுய தணிக்கை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்றைக்கு இருக்கிறது. இந்த சூழலில் சுதந்திரமாக ஒரு கலைஞர் தன்னுடைய மனம் எதை நோக்கி சிந்திக்கிறதோ, மக்களிடம் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை சுதந்திரமான வடிவத்தில் வெளிப்படுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய மனத்தடை நம்மை சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறது.
நம்மை கண்காணிப்பவர்களாக நாமே மாறியிருக்கிறோம். இது மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கு நம்மை வெளியிலிருந்து யாரோ கண்காணிக்கிறார்கள் என்பது ஒன்று, நம்மை நாமே கண்காணிப்பது, நம்மை நாமே தணிக்கை செய்து கொள்வது என்கிற அடிப்படையில் இதை பேசினா வம்பு, அதை பேசினா வம்பு, இந்த வாட்ஸ்அப் வந்த பின்னாடி இதை தின்னா அந்த நோய், அதை தின்னா இந்த நோயின்னு மாற்றி மாற்றி எல்லாரும் வைத்தியம் சொல்கிற மாதிரி, இதை பேசினால், இதை வரைந்தால், இதை நடித்தால், இதை படமாக எடுத்தால், இதை செய்தியாக போட்டால், இதை ஃபேஸ்புக்கில் போட்டால், இதை ட்விட்டரில் போட்டால் என்னென்ன பிரச்சனை வரும் என்று யோசித்து யோசித்து எதையுமே செய்யாத தங்களை தாங்களே முடக்கி கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாய கட்டத்தை நாம் இந்த காலத்தில் செய்திருக்கிறோம். இன்னைக்கு நான் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்று சொன்னது ஒரு குறிப்பிட்ட அரசினுடைய அல்லது அரசியல் கட்சியினுடைய செயல்பாட்டை நான் விமர்சிப்பதாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூக சூழமைவு என்பது இந்த நாட்டின் அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமை நமக்கெல்லாம் இருக்குமா, இருக்காதா, நீடிக்குமா, நீடிக்காதா என்பதை வைத்துத்தான் எல்லாமே நடக்கும். நீங்கள் கடந்த காலத்தில் சினிமாவை ஒரு சூப்பர் சென்சார் சட்டத்தின் மூலமாக தணிக்கை செய்வதற்கு சென்சார் போர்டு இல்லை, சென்சார் போர்டு ஏற்கனவே ஒன்று இருக்கிறது, அது சென்சார் செய்யும். சென்சார் செய்த படத்தை கூட அது ஆட்சியாளர்களை கிண்டல் கேலி செய்வதாக கருதினால் அந்த படத்தை அரசே தலையிட்டு தடை செய்யும். அந்த படத்தை எடுத்த கலைஞர்கள் தண்டிக்கப்படுவார்கள், சிறைப்படுத்தப்படுவார்கள் என்கிற ஒரு சூப்பர் சென்சார் திட்டத்தை திரைத்துறையிலிருந்தே உருவாகி வந்த எம்ஜிஆர் அரசு கொண்டு வந்தது. அதை கொண்டு வருவதற்கு காரணமாக ஆனந்த விகடனில் வெளியான ஒரு கார்ட்டூன் இருந்தது. அந்த கார்ட்டூன் இரண்டு பேரை ஒரு 2 பேர் மேடையில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கீழே இருக்கிற ஆடியன்ஸில் ஒருத்தர் கேட்பார், இந்த 2 பேர்த்தில் யார் எம்எல்ஏ யார் அமைச்சர்னு. அந்த மொல்ல மாதிரி இருக்கிறவன் எம்எல்ஏ, முடிச்சு வைக்க மாதிரி இருக்கிறவன் பிக் பாக்கெட் மாதிரி இருக்கிறவன் மந்திரின்னு, அந்த மாதிரி படுதலம் சுகுமாரன் எழுதிய ஒரு கமெண்ட். இதற்காக அன்றைக்கு ஆனந்த விகடன் ஆசிரியர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார். இது பத்திரிகையோடு நிற்காது, இதைவிட வலுவான மக்கள் ஊடகமாக இருக்கக்கூடிய திரைத்துறையிலும் இது போன்ற விமர்சனங்கள் கடுமையாக வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் தங்களுடைய நடத்தைகளை சரி செய்து கொள்வதற்கு பதிலாக சினிமாவை சூப்பர் சென்சார் சட்டத்தின் மூலமாக அன்றைக்கு அவனுடைய மென்னியை பிடிப்பதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்ற இந்த அமைப்பு தான் அந்த சூப்பர் சென்சார் சட்டத்திற்கு எதிராக, இன்னும் சரியாக சொல்கிறதா இருந்தால், அன்னைக்கு அதற்கு எதிரான நடத்தின போராட்டத்தின் போது திரைத்துறையை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள், எம்ஜிஆர் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு, பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று பலரும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். தாமயகாசா என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, அது பூனைக்கு மட்டுமல்ல புலிக்கும் மணி கட்டும் என்று அறிவித்தார்கள். இன்றைக்கும் நாங்கள் சொல்லுகிறோம், புலி இல்லை, அது எது வந்தாலும் இங்கு மணி கட்டப்படும். நீங்கள் தைரியமாக வேலை செய்யுங்க, நீங்கள் நினைத்த படத்தை எடுங்கள். மக்களுக்கும் உங்களுடைய கலை செயல்பாட்டுக்கும் இடையே எந்த ஒரு தடையும் ஏற்படாமல் அதற்கு இசைவான ஒரு சூழமைவை உருவாக்குவது மட்டும்தான் எங்களுடைய வேலை. இந்த சங்கம் கலைகளுக்கும் எழுத்தாளருக்குமான சங்கம் இல்லை, இது எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம். இவங்க 2 பேர்த்தையும் பாதுகாத்தா தான் கலை இலக்கியம் இருக்கும். இப்போ கலையும் இலக்கியமும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால், காத்திரமாக இருக்க வேண்டும் என்றால், மக்களை பற்றி பேச வேண்டும் என்றால் அதற்கு இசைவான ஒரு சமூக சூழமைவை உருவாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். தாமயகாசா அதை சிறப்பாக, அதற்காக என்ன விலை கொடுத்தும் இந்த அமைப்பு உங்களை பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறது. எங்களுக்கு மிக பெருமையாக இருக்கிறது. ஜென்சி தலைமுறை பொறுப்பற்ற தலைமுறை என்ற ஒரு பிரச்சாரம் வெளியிலே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களெல்லாம் அந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் தான். உண்மையில் தமிழும் நானும் தான் இதில் வயசானவன்னு நினைக்கிறேன். மீது எல்லோருமே இளைஞர்கள். ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ சமூக பொறுப்புணர்வோடு இந்த வேலையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைய காலத்தில் ஹோமோ சேப்பியன்ஸ் என்கிற இந்த மனித இனத்தின் பெயரை கூட ஹோமோ டிஜிட்டல்ஸ் என்று மாற்றக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தலைமுறை முழுக்க முழுக்க டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஒரு காலத்திற்குள் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைமுறை வந்துவிட்டது. இந்த தலைமுறையை, அவர்களுடைய மனசாட்சியை, அவர்களுடைய சமூக பொறுப்புணர்வை உணர்த்தக்கூடிய வகையில் நீங்கள் படங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்மையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் மிகப்பெரிய பாராட்டுதல்களை தெரிவிக்கிறது. ஒரு கலை தானே எதையும் செய்து விடாது. ஆனால் இந்த சமூகத்தை பார்த்து ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறீர்கள் என்ற கேள்வி கலை எழுப்பும்.
இப்படியே இருந்தால் எப்படி? ஏன் இப்படி நமத்து கிடக்கிறீர்கள்? ஏன் இப்படி மரத்து கிடக்கிறீர்கள்? ஏன் 42 பேர் செத்த பிறகும் அமைதியாக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் அது கேட்கும். எப்போவாது கேட்கும். அது கேட்காம இருக்காது. கலையினுடைய வேலை அதுதான். கலை என்பது சமூகத்தை கூருணர்ச்சி உள்ளதாக, சொரணை உள்ளதாக, அது எப்போதுமே மாற்றுவதற்கான முயற்சிக்கு தன்னைத்தானே ஒரு ஆகுபொருளாக, ஒரு எரிபொருளாக அது தன்னை எப்போதுமே வைத்துக்கொள்ளும். அந்த வேலையை நீங்கள் சுதந்திரமாக செய்திருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் இந்த நேரத்திலே பாராட்டுகிறோம். இந்த 3 ஆண்டுகளில் இந்த தேர்வுக்குரிய படங்கள் மட்டுமல்ல, இது அல்லாமல் இன்னும் பல படங்கள் தேர்வுக்குரிய இடத்துக்கு வந்து ஆனால் தேர்வு பெற முடியாமல் போயிருக்கின்றன. அதிலே சில நண்பர்கள் மிகுந்த நெருக்கத்தோடு நம்மிடம், உரிமையோடும் நம்மிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள். எங்கள் படங்கள் எல்லாம் இதற்கு தகுதியற்றவையா அப்படின்னு. நாங்கள் இதெல்லாம் தகுதியற்றவை என்று நாங்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. நாங்கள் தேர்வு செய்த படங்கள் இவை. உங்கள் படங்கள் நிச்சயமாக வேறொரு தளங்களில் தேர்வு செய்யப்படும். அதற்கான தகுதியை உங்கள் படம் கொண்டிருக்கிறது என்று சமாதானம் சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு ஆசை இருக்கிறது, ஒரு வருடத்திற்கு வெளியாகக்கூடிய அத்தனை படங்களிலும் சிறந்த படங்களை தேர்வு செய்து மக்களை பூரா திரட்டி ஊராக போட்டு காட்டணும்னு எங்களுக்கு ஆசை தான். ஆனால் எல்லார் கையிலையும் ஓடிடின்னு ஒன்று இருக்குது, அவங்களே பார்த்துக்கிறாங்க. விருது கொடுக்குற வேலையை மட்டும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பரவலாக்கணும், இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். இதை பற்றிய விவாதங்களை நடத்தணும். படத்தை எல்லாருமே பார்த்துட்றாங்க, ஆனால் அதை விவாத பொருள் ஆக்குவது, அது பேசக்கூடிய கருத்தை விவாத பொருளாக மாற்றுவது. தானாக்காரன் படம் எப்படி போலீஸுக்குள் இருக்கக்கூடிய அதிகார கட்டமைப்பை அதுக்குள்ளேயே அது பேசியிருக்குது. கழுவேத்தி மூக்கன் அவர் மீசை என்பது வெறுமயிர்னு என் நாவலுடைய தலைப்பை எடுத்து அதில் போட்டு விளம்பரம் பண்ணியிருந்தார். நான் சொன்னேன், ஏற்கனவே ஒரு விளம்பரம் அதுக்கு முடிஞ்சு போச்சு, நீங்கள் 2வது விளம்பரத்தை தொடங்கி வச்சுருக்கீங்கன்னு சொன்னேன். இப்படி ஒவ்வொரு விஷயமே நமக்கு ஒரு புதிய தளங்களுக்குள் போய் இந்த சமகால தலைமுறையோடு ஊடாடி அவர்களுடைய பொது கருத்தை, காமன் சென்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மூளையில் ஏற்கனவே குடும்பம், சாதி, ஊர், கல்வி நிலையம், ஊடகங்கள் இவையெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நம்முடைய காமன் சென்ஸ், பொது புத்தியில் உறைந்திருக்கக்கூடிய பழமைவாதத்தை கேள்வி எழுப்புவது, மனித பண்பை ஞாபகப்படுத்துவது, அதிகப்படியான நேரம் சாதி, மத, பாலின பேதங்களுக்கு அப்பாற்பட்டு, மத பிரிவினைவாதங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதன் என்கிற பொதுத்தன்மையில் இணைந்து வாழ்வதற்குண்டான சாத்தியங்களை பற்றி பேசக்கூடியதாக உங்களுடைய படங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இவற்றை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த விருது நீங்கள் பல தளங்களில் பெற்றிருக்கக்கூடிய விருதுகளோடு ஒப்பிடும்போது ஒன்றுமே இல்லாத ஜுஜிபி என்று கூட பலர் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும், ஒரு கலைப்படைப்பை மக்களை கூட்டி வைத்து பாராட்டி கொடுக்கின்ற சிறு அன்பளிப்பு, ஞாபகார்த்தமாக கொடுக்கக்கூடிய அதுதான் எல்லாவற்றை விட மிகப்பெரியது, மற்ற எல்லா அரங்கங்களை விட மிகப்பெரியது என்று நாங்கள் உணர்கிறோம். இதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கொண்டதற்காக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா படங்களிலும் இதே போன்ற சமூக கருத்துக்களை நீங்கள் தைரியமாக முன்வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய மாநாட்டின் முழக்கம் இந்த வெறுப்பின் குற்றம் வீழ்க, அன்பே அரவணை எழுக என்கிற முழக்கம் எங்கள் அமைப்புக்கான முழக்கம் மட்டுமல்ல, இந்த காலத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டிய முழக்கம் என்பதை உங்களுக்கும் நினைவூட்டி இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த தென்சென்னை மாவட்ட குழு தோழர்கள், சாலிகிராம் தோழர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே மனநல மையத்தின் சார்பில் மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி தோழர்கள்.